ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. நீங்கள் பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. ஸோ ஸ்டார்டிங் ஒரு பிக்கு, அதே ஒரு பார்வை, இப்பயும் அதே ஒரு பார்வை. ஆனால் மனசுக்குள்ளே இருந்த மாற்றங்கள் வேறு வேறு. அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் காவேரி கல்யாணம் பண்ணும்போது கோயில் ஒரு லுக் விடுவார். அப்போ காவேரி மனசில் பல கேள்விகள் இருக்கும். அதே மாதிரி விஜய்க்குள்ளேயும் பல கேள்விகள் இருக்கும். அங்கே ஆரம்பித்த அன்று முதல் இன்று வரை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சொல்ல வார்த்தை இல்லைங்க. ஸோ அதில் நமக்கு பிடிச்ச மெமரிஸ்லாம் ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு எதாவது பிடிச்சிருக்கோ நீங்கள் இதெல்லாம் ரசிச்சிங்க, ரொம்ப மறக்க முடியாத சீன்ஸ்லாம் நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அன்று முதல் இன்று வரை நம்மளால் எல்லாத்தையும் நம்மளால் டிஸ்கஸ் பண்ண முடியாது. கூட சில இம்பார்ட்டண்டான திங்ஸ் மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பட் அது பாருங்கள், அன்னைக்கு பார்த்ததும் இன்னைக்கு விஜய் பார்த்தீங்கன்னா காவேரி மேலேருந்து கீழே இறங்கி வரும்போது ஒரு லுக் கூட இருப்பாருங்க. அப்போ மனசில் எவ்வளோ ஒரு ஹாப்பி மொமெண்ட்ஸ் ரெண்டு பேருக்குள்ளேயும் அப்படிங்கிறது நம்ம வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாது. அவ்வளோ ஒரு ஹாப்பி மொமெண்ட்ஸு. ஸோ நோ வேர்ட்ஸ் டு எக்ஸ்பிளைன். அதாவது கல்யாணம் பண்ணார், பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணார். அதுக்கப்புறம் என்ன தான் கல்யாணம் பண்ணாலும் அந்த பெண்ணை பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுத்தக்கூடாது, நம்ம கூட இருக்க வரைக்கும் சேஃபாக இருக்கணும், பிடிக்காமல் இருந்தாலும் நம்ம கூட இருக்க வரைக்கும் சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிற மனநிலையில் பார்த்தீங்கன்னா விஜய் எல்லா இடத்துலையும் நம்ம காவேரிக்காக நிற்பார். ஈவன் நிவினை பற்றின உண்மை தெரியும் போதுமே நம்ம காவேரியை எங்கேயுமே விட்டு கொடுத்துருக்க மாட்டார். அதுதான் உண்மையான ஒரு மேன். நம்ம காவேரி சொல்லுவாங்களே, அடிக்கடி எல்பி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு பர்சன். உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மனிதர். நம்மளுக்கு முக்கியமான விஷயங்கள் நம்மளுக்கு ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம் நம்ம வீக்காக இருக்கிறது நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் தான். ஸோ எல்லாத்தையும் நம்மளால் டிஸ்கஸ் பண்ணால் நமக்கு டைம் பார்த்தாது. உங்களுக்கு எந்த சீன் ரொம்ப பிடிச்சதுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு எல்லா சீனுமே பிடிக்கும். அப்புறம் காரு, அந்த ஊஞ்சல், அந்த ரூமெல்லாம் நம்மளால் மறக்கவே முடியாது. அந்த காஃபி குடிக்கிற சீன்ஸ் உட்காந்துருப்பாங்க இல்லையா, அந்த ஒரு சீனு. அப்புறம் ஹக் பண்ணுவாங்களே கடைசியாக நம்ம காவேரி விஜய் பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தது, காவேரி விஜய் பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தது, முதல் தடவை குங்குமம் வச்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாத்தாக்கு இந்த விஷயம் தெரியும்போது ரெண்டு பேரும் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. அந்த ஃபங்க்ஷனில் கூட கங்காவும் குமரனும் அசிங்கப்படுவாங்கள்ல. ஸோ அதுக்காக ஆர்குமெண்ட் போகும். அந்த சீன்ஸ்லாம் ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி கப்பல். அப்புறம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த நிலத்தை விற்று கொடுக்கணும், பசுபதிக்கிட்டே விற்பாங்க தெரியுங்களா, அதெல்லாம் செம்ம ஃபன்னாக இருக்கும். ஸோ அந்த நடுராத்திரியில் போயிட்டு அந்த இடத்துல நின்று பார்க்குறது, அங்கே விஜய் பின்னாடியே போகிறது, பயந்து மயங்கி விழுகிறது, அப்புறம் காவேரிக்கு உடம்பு சரியாதப்போ விஜய் பார்த்துக்கிறது, விஜய்க்கு காவேரி பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்குள்ளே இருந்த ஒரு லவ் பாண்ட். அதாவது பிடிக்காமல் ஆரம்பித்த வாழ்க்கை. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் முடிய போகுது, அதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு போக வேண்டிய இருந்த வாழ்க்கையை ரொம்ப அழகாக அவங்களுக்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட ரொம்ப அழகாக பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணியிருப்பாங்க. அந்த டாம் அண்ட் ஜெர்ரி கப்பல் சண்டை, அந்த கார் சீன்ஸ்லாம் நம்மளால் எந்த சீனையுமே மறக்கவே முடியாது. ஸோ அதுக்கப்புறம் போக போக அவருக்கே விஜய் தன்னறியாமல் காவேரிக்கு விஜய் பிடிக்கும், விஜய்க்கு காவேரி பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி அழகாக கொண்டு போய் கடைசியாக சேர வேண்டிய நேரத்தில் பிரித்து விட்டு நம்மளே பிரேக்கப் பண்ணி விட்டு அப்புறமேட்டு அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு போய்ட்டு அந்த இதெல்லாம் வச்சுட்டு போவாங்க இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு பாட்டு அந்த ஃபயர் சாங், அந்த சாங்லாம் பார்த்திங்கன்னா செம்ம மாஸ் என்ட்ரி. அதுக்கப்புறம் எல்லா சீன்ஸுமே செம்மையாக இருக்கும். அந்த வீட்டு சீன்ஸ் நம்ம தனி மெமரிஸில் நம்ம பேசலாம். பட் பார்த்திங்கன்னா அங்கே ஆரம்பித்தது இங்கே அதே ஒரு பார்வை, இதே மாதிரி பார்வை நிறைய இடத்துல பார்த்துருப்பாரு. நம்ம இவங்க இருக்காங்க இல்லையா, ஷாத்திகா, அவங்க கீழே இறங்கி வரும்போது அவங்க வீட்டில் பொண்ணு பார்க்க போகும்போது ஒரு மாதிரி பார்ப்பார், வெக்கப்பட்டு நடந்து வரதை பார்ப்பார். அந்த சீன் நம்மளால் மறக்கவே முடியாது. அப்புறம் சாரீ கட்டி விட்டது, காவேரி மாதிரி நடந்து காமிக்கிறது, கடையில் ஷாப்பில் சிரிக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய சீன்ஸ் நம்ம காவேரிக்கும் விஜய்க்கும் இருக்குது. ஸோ எல்லா சீன்ஸுமே நம்மளால் மறக்க முடியாத சீன்ஸு. ஸோ அப்படி ஆரம்பித்த கதை இங்கே முடிஞ்சிருக்கு. எவ்வளோ பெரிய ஃபேன் பேஸோட. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்ம வீக்கா மட்டும் இல்லை, பிரவீன் சார் அண்ட் ஹோல் மகாநதி டீம். சார் சொன்ன மாதிரியே சொல்லி அடிச்சிட்டாரு. 200% விஜய் சிரித்தா உங்களுக்கு பிடிக்கும். நான் 200% அடிச்சு சொல்கிறேன், விஜய் சிரிக்க ஆரம்பித்தா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதை விட அதிகமாக 1000 இல்லைங்க, 2000% எங்கள் எல்லாருக்குமே அவ்வளோ பிடிச்சிருக்கு. இந்த பேர் எங்களால் லைஃப்பில் மறக்கவே முடியாது. நாங்கள் அவ்வளோ எங்களில் ஒருத்தங்களாம் நினைக்க ஆரம்பித்தோம். நிறைய ஃபேன்ஸ் அப்படி தான் இருந்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இவங்க இல்லை நம்மளால் லைஃப் எதிர்பார்க்கவே முடியல. நான் எப்பயோ ஒன்று தான் யோசிச்சு பார்த்தேன், என்ன பண்ணுவோம் அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி நம்ம லைஃப்பில் டெய்லி ரொட்டீன் லைஃப்பில் அவங்க ஒரு பார்ட்டை நம்ம லைஃப்பில் ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வீட்டில் நம்ம கூட ஒருத்தவங்க இருக்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். வீக்காகவே எத்தனை இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். இன்னும் நிறைய சீன்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. பட் எல்லாத்தையும் நம்ம சொல்ல டைமும் இருக்காது, டக்குனு எனக்கு ஞாபகமும் இல்லை. பட் உங்களுக்கு எந்தெந்த சீன் ரொம்ப பிடிச்ச இந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த மாதிரி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் ஏதாவது சீன்ஸை நான் மிஸ் பண்ணியிருந்தேன், அந்த சீன் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பை.